அத்திக்காய் காய் உங்களுக்கு தெரியும். பைய எடுத்துகிட்டு கொத்தவல் சாவடி கிட்ட போயிட்டு வரலாம், அவ்வளோ காய்கறிகள் அது இருக்கும். மிக அருமையான காய். அதே போல் தேன் எழுதியிருக்கார். பார்த்தேன் சிரித்தேன் பக்கத்தில் அழைத்தேன் உனைத்தேன் என நான் நினைத்தேன் அந்த மலைத்தேன் இதுவென மலைத்தேன். அதில் ரொம்ப அழகாக இருக்கும். துளித்தேன் சிந்தாமல் கழித்தேன் ஒரு படித்தேன் பார்வையில் குடித்தேன் துடித்தேன் சிந்தாமல் கழித்தேன் ஒரு துளித்தேன் சிந்தாமல் கழித்தேன் கைகளில் அணைத்தேன் அழகினை ரசித்தேன். எவ்வளோ தேனை பற்றி எழுதியிருக்காரு, காயை பற்றி எழுதியிருக்காரு, ஊரை பற்றி, பழத்தை பற்றி எழுதியிருக்காரு. சிங்காரவேலனை தேவா தான் அப்பாவுடைய பாடல். ரெக்கார்டு இட்டு கொஞ்சம் சலங்கையில் சிங்கார அப்பாவோட பாடல். அந்த பாடலில் முறியடித்த பாடல் என்ன தெரியுமா? ரெக்கார்டில் இழந்த பயம் பழத்துக்கும் எழுதிட்டார். சின்ன பழம்னா கூட அதுக்கு ஒரு பாடல். ஆக கவியரசன் பாடல்கள் எல்லாமே மிக அருமையாக இருக்கும். காதல் பாடல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும். அண்ணன் தங்கை பாடல் எடுத்திங்கன்னா மலர்ந்தும் மலராத பாதிம, அதில் கடைசியில் ஒரு 4 வரி அதற்கே தமிழ்நாடு மட்டும் இந்தியாவே எழுதி கொடுக்கலாம் கண்ணதாசன் அவருக்கு. கண்ணின் மணி போல மணியின் நிழல் போல கலந்து பிறந்தோமடா இந்த மண்ணும் கடல் மானம் மறைந்து முடிந்தாலும் மறக்க முடியாதடா உறவை பிரிக்க முடியாதடா. அதே போல் காதலுக்கு திட்டி எழுதியிருக்காரு, வாழ்த்து எழுதியிருக்காரு, கடவுளை நிந்தித்தும் எழுதியிருக்காரு. சந்தித்து எழுதும்போது எழுதும்போது எழுதியிருப்பார், காதல் பாடலில் எழுதும்போது சொல்லியிருப்பார். அதே சந்திரபாபும் ஜெமினியும் ஒரு படத்தில் பாடுவாங்க. காதல் என்பது எதுவரை கல்யாண காலம் வரும் வரை கல்யாண காலம் எதுவரை கழுத்தினில் தாலி விழும் வரை பெண்ணுக்கு இளமை எதுவரை பிள்ளைகள் 2 பேரும் வரை கண்ணுக்கு அழகு எதுவரை கையில் கிடைக்கும் நாள் வரை. கையில் கிடைச்சோன்னா அவன் லவ் முடிஞ்சோன்னா அவ்வளோதான், முடிஞ்சது. அதுக்கப்புறம் அவங்கள கண்டுக்க மாட்டாங்க. அதை அழகாக அவர் வாழ்க்கையுடைய நெறிமுறையை அழகாக சொல்லியிருக்கார். ஆனால் அதே கண்ணதாசன் முழுமை பெற்ற காதல் என்றால் முதுமை வரை ஓடி வரும்னு எழுதியிருக்கார். 2 பேருடைய அன்பு கட்டிலில் தொடங்கிய உறவு கட்டையில் போகிற வரைக்கும் எழுதியிருக்காரு. கட்டிலில் தொடங்கிய உறவு கட்டையில் போகிற வரைக்கும் இருக்கணும்னு எழுதியிருப்பார். ஆக காதலை பற்றி எழுதாததே கிடையாது. காதல் தோல்வியை எழுதியிருக்கார். காதல் தோல்வியில் ஒரு லெவலுக்கு மேலே போயிட்டார். அவனை அழைத்து வந்து ஆசையில் மிதக்க விட்டு ஆடடாடு என்று ஆடவிட்டே பார்த்திருப்பேன் சொல்லியிருப்பார். படுவான் துடித்திடுவான் பட்டதே போதும் என்பான் பாவி அவன் பெண் குலத்தை படைக்காமல் நிறுத்தி வைப்பான். கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும், அவன் காதலித்து வேதனையில் வாட வேண்டும். கடவுளை இழுத்துட்டு கோர்ட்டில் நிற்க வச்சிருவேன்ட்டார். அதே போல் ஒரு மனுஷனுக்கு துக்கம் வந்தாக்கா அதுக்கும் கண்ணதாசன் போனால் போகட்டும் போடா இந்த பூமி நிலையாய் வாழ்ந்தவன் யாரடா போனால் போகட்டும் போடா. அது சொல்ல அப்பா போயிட்டா அம்மா போயிட்டு பொண்டாட்டி போயிட்டு அழகாக சொல்கிறோம்ல. உறவை சொல்லி அழுவதனாலே உயிரை மீண்டும் தருவானா கூக்குரலாலே ஜெயிக்காது அந்த கோட்டுக்குள் நுழைந்தால் திரும்பாது. இந்த பாடல் வாழ்க்கையில் எல்லா மனிதனுக்கும் இதாக கடைசியில் சொல்லுவார் போனால் போகட்டும் போ. ஏன் நம்ம சொல்கிறாருன்னா வந்தவரெல்லாம் தங்கிவிட்டால் இந்த மண்ணில் நமக்கே இடமேது.
வாழ்க்கை என்பது வியாபாரம், வரும் ஜனனம் என்பது வரவாகும், அதில் மரணம் என்பது செலவாகும், போனால் போட்டும் போடா. ஆக அப்படிப்பட்ட ஒரு கவிஞனை நம்ம இனிமேல் பிறக்க முடியாது. முதல்ல காவியத்தாயின் இளையமகன் ஆரம்பிச்சு, காவியத்தாயின் இளைய மகன் காதல் பெண்களின் பெருந்தலைவன் பாமர ஜாதியில் தனி மனிதன் நான் படைப்பதனால் என் பேரிறைவன். எந்த கவிஞனா தன்னை இறைவன் சொல்லிக்கிட்டதுண்டா? அந்த செருக்கு, அந்த ஞானச்செருக்கு கவியரசருக்கு மட்டும்தான் உண்டு. கடைசியில் முடிச்சிருப்பார் இல்லையா? அருமையாக இருக்கும். மானிட இனத்தை ஆட்டி வைப்பேன், அவர் மாண்டு விட்டால் அதை பாடி வைப்பேன். நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை. ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு, ஒரு கோலமையில் என் துணையிருப்பு, இசை பாடலிலே என் உயிர் துடிப்பு, நான் பார்ப்பதெல்லாம் அழகின் சிரிப்பு. தமிழ் உள்ளவரை கண்ணதாசன் வாழ்வார், அவருடைய பாடல்கள் வாழும் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் வணக்கம். கவிதையால் வாழ்ந்து கொண்டிருப்பவன் கவிஞன். கவிஞன் விரும்புவதும் இதுதான். எல்லா கவிஞர்களையும் நாம் இருக்கும்போது கொண்டாடுவதில்லை, இறந்த பின்பு கொண்டாடி இருக்கிறோம். ஆனால் காலத்தை வென்று கண்ணதாசன் கொஞ்சம் இருக்கும் காலத்திலே பெயர் பெற்றிருக்கிறார். அவரை அரசியல் கவிஞராக அமர்த்தி அழகு பார்த்தவர் முன்னாள் முதலமைச்சர் எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்கள். நிறைய பேர் அவரை பார்க்கலன்னு சொன்னாங்க. நாங்கள் சுத்தமாக எங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் எங்கள் அப்பா தாத்தா கேட்ட பாடல்களை வச்சு தான் இப்போ நான் இவங்க இப்போ பாடும்போது பாடுறேன்னா அதற்கு உண்மையான காரணம் இந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் மிகச்சிறந்த ஆளுமைகள். உங்களை பார்க்க வாய்ப்பு கிடைச்சதில் எனக்கு மகிழ்ச்சி. நான் மைசூர்லேருந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கேன்னா இந்த முகங்களை பார்த்துருக்கேங்கிறதுல எனக்கு ஒரு பெருமை. நன்றி. ஒரு கண்ணதாசனுக்காக ஒரு கவிதை. அம்மா அழகாக பாடினாங்க. எனக்கு பாடலாம் தெரியாது, படிக்க தான் தெரியும். கண்ணதாசன் வாழ்த்து கவி. கண்ணதாசனே அது நல்லா தான் வரும், 2 வரி பாடுறா, படிச்சிடுறேன். கண்ணதாசனே கண்ணதாசனே வந்து விடு, கண்ணதாசனே கண்ணதாசனே வந்து விடு, கண்மூடி பழக்கம் மண்மூடி போக வந்து விடு, கண்ணதாசனே கண்ணதாசனே வந்து விடு, கண்மூடி பழக்கம் மண்மூடி போக வந்து விடு, காற்றில் கலந்த கவிதை தன்னை காதில் விழுந்த கவிதை தன்னை கருத்தில் நிறைத்தவன் நீதானே நீதானே, காற்றில் கலந்த கவிதை தன்னை காதில் விழுந்த கவிதை தன்னை கருத்தில் நிறைத்தவன் நீதானே நீதானே, கண்ணதாசனே கண்ணதாசனே வந்து விடு, கண்மூடி பழக்கம் மண்மூடி போக வந்து விடு, தமிழ் நூலின் இலக்கியம் தன்னை தமிழ்நாவல் தன்னை தனித்தமிழாய் நின்று தவழ விட்டவன் நீதானே, தமிழ் நூலின் இலக்கியம் தன்னை தமிழர் நாவில் தவழ விட்ட தனித்தமிழன் நீதானே, கண்ணதாசனே கண்ணதாசனே வந்துவிடு, தமிழர்கள் தன்னின் மானம் காக்க தமிழர்கள் தன்னின் வீரம் காக்க தமிழ் புலவாணி வந்துவிடு, தமிழ் புலவாணி வந்துவிடு, இயற்கை மொழியின் தன்மை தன்னை இன்ப மொழியில் சொல்லியவன் நீயே, இயற்கை மொழியின் தன்மை தன்னை இன்ப மொழியில் சொல்லியவன் நீயே, கண்ணதாசனே நீ வந்துவிடு, வாலியின் மனதில் புகுந்தாயே வாலிபனை வளமாய் ஆக்கினாய், வாலியின் வாழ்வுக்கு வகை செய்தவா நீயே, கண்ணதாசனே வந்துவிடு. எனக்கு குவாலிஃபைட் இதில் படிச்சிடுறேன். இதில் ஒரு முக்கியமான செய்தியை பதிவு செய்யணும், அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரியப்படலாம். அது கண்ணதாசனை நோபல் பரிசுக்காக பரிந்துரை பண்ணாங்க. இப்போ எப்படி நம்ம கெடுக்கிறவங்க இருக்காங்களோ அது மாதிரி சில புல்லுருவிகளால் தான் அது அவருக்கு கிடைக்காம போய்விட்டது. அது இந்த அரங்கத்தில் பதிவு செய்கிறேன். நோபல் பரிசுக்கு தகுதியானாய் நீ, நோபல் பரிசுக்கு தகுதியானாய் நீ, நோய் கொண்டோர் தடுத்தார்கள் நேவல் போல ஆகினாய் நீ, நீயே நோபல் பரிசு தானே எங்களுக்கு, நீயே நோபல் பரிசு தானே எங்களுக்கு, தேன் தந்தாய் தமிழிலே தெவிட்டாத தேனிதே செவிக்கு, தித்திக்கும் தேந்தனை
தேன்தானே மனதுக்கு. கண்ணதாசனை காணவில்லையே, கண்ணதாசனை காணவில்லையே, கண்மணிகள் தேடுகின்றோம் நாங்கள், கண்மணிகள் தேடுகின்றோம் நாங்கள். கண்ணதாசா நீயும் வந்துவிடு, கண்ணதாசா நீயும் வந்துவிடு. உன்னை நேசித்தோம் நாங்கள், உன் தமிழை யாசித்தோம் நாங்கள், உனக்காய் காத்திருக்கிறோம் நாங்கள். கண்ணதாசா நீ வந்துவிடு என்று மன்மகன் ஆசுகவீனியா. காலதாமதமாகிவிட்டது. இதுவரை காத்திருந்த உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றி. இப்பொழுது முறையான நன்றியை இலக்கிய வட்டத்தினுடைய தலைவர் புலவர் ஆ. ஜெகதீசன் ஐயா அவர்கள் வழங்குவார்கள். உங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். இன்றைக்கு பெருமகிழ்வு, குடும்ப வாழ்க்கைக்கு பெரிதும் துணை நிற்பது கவியரசருடைய கண்ணதாசனுடைய வரிகள்தான். ஆனால் சொல்வது யாவர்க்கும் எளிது, அறியவாம் சொல்லிய வண்ணம் என்ற சொற்றொடரின் ஆழத்துக்கு சொந்தக்காரராக தான் அவர் இருந்திருக்கிறார் என்பது வெள்ளிடை மலை. அந்த வகையில் தாய்க்குளங்கள் எல்லாம் இன்றைக்கு அவ்வளவு ஆழமான சிந்தனைகளோடு கருத்துக்களை பரிமாற்றுகிற போது தந்தை பெரியார் அவர்களும் பேரறிஞர் அண்ணா அவர்களும் நம்முடைய எல்லா தமிழறிஞர்களும் தாய்க்குளம்தான் முன் வர வேண்டும், மனித சமுதாயம் மேம்படுவதற்கு தாய்க்குளம்தான் முக்கியமானவர்கள், மருள்போக்கும் பைந்தமிழில் மறுவிடுக அத்தானே என என்று இருள் சேர்க்கும் குழலுடையால் இசைப்பாலாயின் இனிக்காமற் புளித்தாப்போம் இந்த வையகம் என்பதற்குரிய இலக்கணத்துக்குரிய தாய்க்குளத்தை மனமாற பாராட்டுகிறோம். கண்ணதாசன் அவர்களுடைய நினைவை போற்றுகின்ற வகையில் தாய்க்குளங்கள் பேசுகிறது. கொள்வோன் கொள்வகை அறிந்து அவன் உளம் கொள்ளுமாறு சொல்லுகிறவனே நல்லாசிரியர் என்கிற சொற்றொடருக்கு இலக்கணமான தாய்க்குளத்தையும் இந்த இலக்கிய வட்டத்தின் சார்பாக அனைவரையும் நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.